எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் சோல், சச் அ பியூட்டிஃபுல் பர்சன்ட் விஜயகாந்த் சார் இறந்துட்டார் அப்படின்னும் போது இன்றைக்கி நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் ரீசெண்ட் டேஸில் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க, கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஓகே அவர் திரும்பியும் ஒரு நல்ல ஹெல்த்தியாக வருவார் அப்படின்னும் போது அதே மாதிரி வந்தார். அப்புறம் நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்தோம் அவர் இன்னும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சடனாக இன்றைக்கி மார்னிங் இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் அப்பா படங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பா கூட ஒரு சாங் வானத்து போலன்ற ஒரு படத்தில் ஒரு சாங் பண்ணியிருந்தார் அப்பா. அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன். மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மழையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, திருப்தியாக சாப்பிட்டீங்களா, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்ககிட்ட கேட்பாரு. அப்புறம் எல்லா டெக்னீஷியனுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு, யாரும் மேலே கீழே அப்படியெல்லாம் பார்த்ததா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு டான்ஸர் ஆனதுக்கப்புறம் ஒரு சாங் பண்ணியிருந்தேன், பெரிய அண்ணா. கண்ணே உனக்கு மின்மினி பிடிச்சி நடக்காயே தட்டுமா. அப்போ டான்சர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக பழகுவார். ரொம்ப வந்ததுமே ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன். எப்படி சொல்கிறது தெரியல. அதே மாதிரி நான் ஒரு ஹீரோயின் ஆனதுக்கப்புறமும் ஒரு 2 சாங் பண்ணியிருந்தேன் அவர் கூட, சோலோ சாங். ஒன்று தர்மபுரி, இன்னொன்று நிறைஞ்ச மனசு. தருமபுரியில் எனக்கு சிக்கன் குனியா இருந்தது. சிக்கன் குனியானால ஆடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிவசங்கர் மாஸ்டர் தான் ஹெவி மூமெண்ட்ஸு, எங்கள் முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ அவர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், வா ஏன் இருக்க உட்காரு. அதே மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு எனக்கு. அப்போது அவருடைய எனர்ஜி ட்ரிங்க் அவர் எனக்கு எடுத்து கொடுத்து, நீ குடி, நீ சாப்பிட்டு தான் நீ போய் ஆடணும், அதுக்கு முன்னாடி நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வருவா, அது வரைக்கும் அவளை நிற்கலாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல். அவர் இன்னைக்கு இல்லைன்னு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். நான் அவரை பார்த்துருக்கேன், கிட்ட பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவார், எப்பவுமே ஒரு சிரிப்போடே இருப்பார். ரொம்ப எனர்ஜி பர்சன்ட்டு, அவ்வளோ நல்ல பர்சன் இன்னைக்கு இல்லை நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்பா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்பா இல்லை அப்படின்னு இவர் உள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மார்னிங்கே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அப்பா கூட நான் அவரை பார்த்துருக்கேன். நான் அவர் 100 வாட்டி சின்ன மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பார். இன்னைக்கு அந்த சோலும் இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. May his soul rest in peace. We miss you, sir.